இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பழியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பழியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள், பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே. விடுதலை பயண நூல் பிரிவு 20 இறைவசனங்கள் 16. யாவே கடவுள் மோசே வழியாக இஸ்ராயேல் மக்களுக்கு தந்த 10 கற்பனையின் 8வது கற்பனை. இதை யோவான் திருத்தூதர் தன்னுடைய திருமுகத்தில், முதல் திருமுகத்தில் பிரிவு 4 இறைவசனம் 20 வித்தியாசமாக சிந்திக்கின்றார். உன்னோடு வாழ்ந்து வருகிற உன் சகோதர சகோதரியை, கண்ணால் காணுகிற சகோதர சகோதரியை அன்பு செய்யாமல், கண்ணால் காண இயலாத கடவுளை நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் நீ பொய்யன் என்று சொல்கிறார். எனவே திருத்தூதர் யோவான் உங்களையும் என்னையும் பார்த்தால் இன்று என்ன சொல்லுவார்? சிந்திப்போம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை எண்ணி மனமருந்தோமாக.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் வழியாக எல்லா மக்களிலும் உமது நிலையான ஒளியை ஏற்றினீரே. உம் மக்களின் உள்ளத்தில் மீட்பரின் ஒளி பெருகுவதால் அவரது முடிவில்லா ஆட்சிக்கு அவர்கள் வந்து சேர்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண் முன்னேயுள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம்பிக்கையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 72 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக.
உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர்கள் உயிரை கொடுமையினின்றும் வன்முறையினின்றும் விடுவிப்பார். அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் விலை மதிப்பற்றது. அவர் நீடுழி வாழ்க. சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவருக்காக இடையராது வேண்டுதல் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். Alleluia, 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 Alleluia. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகனல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நமது நம்பிக்கையே. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்பே கடவுள் என்று சிந்திக்க ஆரம்பித்தோம். அந்த அன்பின் கடவுள் நம்மை பார்த்து அஞ்சாதீர்கள் நான் தான் என்று சொல்ல கேட்டோம். இன்று இந்த இறை வாக்குகள் நிறைவேறுவதை சிந்திக்க இருக்கிறோம். யோவான் தன்னுடைய திருமுகத்தில் மிக தெளிவாக கொடுக்கிறார். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். அன்பு நம்மள்ட்ட இருந்து அல்ல, கடவுளிடமிருந்து வருகிறது. எனவே அந்த அன்பினால் நாம் கடவுளை அன்பு செய்கிறோம். எனவே இந்த பரிணாம வளர்ச்சியில் மூன்றாம் நிலை வருவதையும் பார்க்கிறோம். அந்த அன்பு என்னோடு முடிந்து விடாமல் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரியை போய் அடைய வேண்டும். அவ்வாறு அடைகின்ற பொழுது நாம் இறைவனின் மக்களாக மாறுகிறோம். எனவேதான் யோவான் சொன்னார், கடவுள் அன்பாயிருக்கிறார். இந்த முழு வட்டமானது கடவுளிடமிருந்து ஆரம்பித்து என்னில் வந்து பிறரில் முடிகிற பொழுது என் வாழ்வு வெற்றி பெறுகிறது. இந்த அன்பை நான் எப்படி கைப்பற்ற வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும்? கட்டளைகளை கடைப்பிடித்து நாம் கடவுளை அன்பு செய்வதே நாம் ஏற்றுக்கொள்ளுகிற முதல் பணியாக இருக்கிறது. எனவே கட்டளைகள் என் வாழ்விலே சுமை இல்லை, சுகமே என்று சொல்லுகிறோம். இயேசுவினுடைய பணி வாழ்வின் துவக்கத்தை இன்று நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். போதனையை செய்தார், புதுமையை செய்தார். எசையா இறைவாக்கினருடைய அந்த இறைவாக்கு என் வாழ்விலே நிறைவேறுகிறது என்பதையும் எடுத்து சொன்னார். இந்த மூன்று நிலையும், போதனை, புதுமை, வாழ்வு, மூன்றும் ஒன்றாகி போவதை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து தனது பணி வாழ்வின் இலக்கினை எடுத்து சொல்ல எசையாவின் இறைவாக்கை எடுத்து கையாளுகிறார். கையாண்டு விட்டு அவர் சொன்ன அந்த செய்தி, இன்று இந்த இறைவாக்கு நிறைவேறிவிட்டது. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? வியந்தார்கள், பாராட்டினார்கள். ஆனால் இயேசுவினுடைய சிந்தையில் இருந்தது தன்னுடைய பயணம் சிலுவையை நோக்கி செல்ல இருக்கிறது என்பதை அவர் மிக நன்றாக புரிந்து கொண்டார். எனவே உலகை வெல்வதற்கு இயேசு ஏற்றுக்கொண்டு சுமந்த ஆயுதம் சிலுவை. சிலுவை அன்பின் வடிவம். கொல்கத்தா நகரிலே ஒரு பெரிய சேரி. அந்த சேரியில் 500 குடும்பங்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த கொல்கத்தா நகரில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழக ஆய்வு மாணவர்கள் அந்த சேரிக்கு சென்று ஒரு ஆய்வு நடத்தினார்களாம். அந்த சேரியிலே 250 குழந்தைகள் இருந்தார்கள். இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களோடு உரையாடின பொழுது அவர்கள் இந்த முடிவுக்கு வருகிறார்கள். இந்த ஆய்வின் இறுதியிலே இந்த முடிவை 80% பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லை, 10% பிள்ளைகள் பாதியிலே இறந்து போவார்கள், 10% பிள்ளைகள் மட்டும் எதிர்காலத்தை அடைந்தாலும் அடைவார்கள், இல்லை என்றால் இல்லை என்று முடித்தார்கள். 20 ஆண்டுகள் முடிந்தது. மீண்டும் இந்த கல்லூரியிலே அந்த நூலகத்திலிருந்து இந்த ஆய்வை எடுத்தார்கள். எடுத்துவிட்டு மீண்டும் இந்த சேரிக்கு செல்கிறார்கள்.
இந்த 250 பிள்ளைகளையும் மீண்டும் சந்தித்த பொழுது அங்கே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருந்தது. 80% பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லை என்று சொன்ன ஆய்விலே 80% பிள்ளைகள் நல்ல நிலையில் இருந்தார்கள். டாக்டராகவும் பொறியியல் வல்லுநராகவும் ஐடி என்ஜினியராகவும் இருந்தார்கள். இதை பார்த்தோன்ன அந்த ஆய்வை செய்தவர்களுக்கு ஆச்சரியம். இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன? வழக்கம் போல 10% குழந்தைகள் இறந்து போனார்கள், 10% குழந்தைகள் நடுத்தர வர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆய்வின் வெற்றிக்கு காரணம் என்ன? நாங்கள் சொன்ன ஆய்வு முடிவு இன்று மாற்றம் கண்டிருக்கிறதே என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்காக அந்த குழந்தைகளிடம், அந்த வயது முதிர்ந்த அந்த இளம் பெண்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் சொன்னாங்களாம், எங்கள் ஆசிரியை தான் எங்கள் முன்னேற்றத்துக்கு காரணம். யாரா இந்த ஆசிரியை? தேடி கண்டுபிடிச்சு போனா ஒரு குடுகுடு கிழவி. அந்த கிழவியை பார்த்து, அம்மா, இந்த சேரியில் இருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி போட்டிருக்கிறீர்கள், இவர்களுடைய வாழ்வு வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள், இதற்கு காரணம் என்ன என்று சொன்ன பொழுது அவள் புன்னகை பூத்த மாதிரி சொன்னாலாம், நான் அவர்களை அன்பு செய்தேன், நான் அவர்களை அன்பு செய்தேன். இந்த கிழவி யாரும் இல்லை, கொல்கத்தா நகர் புனித அன்னை தெரசாள். தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை அனுபவித்து அவர் கொண்டு வந்த அந்த அன்பை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து அந்த அன்பை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற வெறியிலே வாழ்ந்த அந்த அன்னை இன்று எனக்கும் உங்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கின்றாள். அன்னையினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவள் கையாண்ட அந்த நிலை அன்பின் நிலையாக இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே சுமந்து அவர் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை சிலுவை வழியாக இந்த சமுதாயத்தை வெற்றி பெறச் செய்தாரோ அதே போல ஏழை எளியவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் அனாதைகளுக்கும் தாயாயிருந்து அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார். எனவே அன்னை தெரசாளை இந்திய நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பார்த்த பொழுது, அம்மா, இந்த பணியை செய்வது மிக கடினம், இதற்கு எங்கிருந்து உங்களுக்கு சக்தி வருகிறது என்று கேட்ட பொழுது அவர் அவருடைய கரத்தை பற்றி கொண்டு ஒரு அறைக்கு கொண்டு போனாள். அந்த அறை இருட்டாக இருந்தது, ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் இந்த அறையிலே 1 மணி நேரம் நான் தியானம் செய்கிறேன். அந்த தியானத்தின் ஜபத்தின் வெற்றிதான் இந்த பணி என்று சொன்ன பொழுது நேரு அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார், ஏமா, இந்த 1 மணி நேரத்தை நீங்க மக்களுக்காக பயன்படுத்தினால் இன்னொரு 10 பேர் 15 பேர் பயன்பெற மாட்டார்களா என்று சொன்ன பொழுது அவர் சொன்னாலாம், 23 மணி நேரம் பணியாற்றுவதற்கு ஆன சக்தியை நான் இந்த 1 மணி நேரத்தில் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, திருப்பலியின் ஆரம்பத்திலே சொன்னேன், என் வாழ்க்கையிலே என்னோடு வாழ்ந்து வருகிற சகோதர சகோதரிகளுடைய கடவுளை காணவில்லை என்றால் நான் எங்கும் கடவுளை பார்க்க முடியாது. மிக கடினமான ஒரு பணியை யோவான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்று அனுபவித்து நமக்கு சொல்லுகிறார். எனவே இயேசு ஆண்டவரை, அவருடைய அன்னை மரியாளை ஆரோக்கிய அன்னையாக இந்த திருத்தலத்தில் சந்திக்க வந்து அவருடைய ஆசியை பெற இருக்கிற நானும் நீங்களும் இன்று நாம் சிந்திக்க வேண்டியது, என் வாழ்க்கையிலே நான் கடவுள் கொடுத்த அன்பை சுவைத்தேனா? இந்த அன்பை கடவுளுக்கு திருப்பி கொடுத்தேனா? இந்த அன்பை என்னோடு வாழ்ந்து வருகிற சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொண்டேனா? அன்பு சிகரத்தை தொட வைக்கின்ற சிகரம், மாற்றத்தை கொண்டு வருகிற மகத்துவம். இயேசு ஆண்டவரிடமிருந்து அன்பை பெற்றுக்கொள்வோம். ஆரோக்கிய அன்னை போல நம்முடைய வாழ்க்கையை நாம் இயேசுவை அன்பு செய்வதிலும், இந்த மக்களை அன்பு செய்வதிலும், மக்களோடு இணைந்து வாழ்வதிலும், அவள் எவ்வாறு தன்னுடைய கரங்களால் தன்னை நோக்கி வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆசிகளை அள்ளி வழங்குகிறாளோ அதே போல இயேசு ஆண்டவரே, என் வாழ்வு வாழ்வின் ஊற்றாய் அருள் தருகிற சிகரமாய் அமைந்து இந்த சமுதாயத்தில் அனைவரையும் தொடட்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய்,
உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே, அன்பென்னும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை, இந்த அன்பு காணிக்கை, இந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த அன்பின் பலி எல்லாம் வல்ல பரம தந்தைக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை தயவாயேற்றருளும். அதனால் நீ தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீ. சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீ. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்த வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படிக்கின்றத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று மக்கோழியும் உரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டிருந்தவை மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பர இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திரு நிலையினாக அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலாம். தந்தையே, உயிர்த்தேலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பெற்றோர் உற்றார் உறவினர் நண்பர்கள் உபகாரிகள் யார் நினையாத ஆன்மாக்கள் இன்று உலகெங்கிலும் ஏதோ ஒரு காரணத்தால் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் பெறும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அழைத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தனது சிலுவையின் வழியாக நமக்கு பெற்றுத்தந்த அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த அன்பு தெய்வம். நம்மை அன்பு செய்த ஆண்டவர் நாமும் பிறரை அன்பு செய்ய இந்த மனத்திடனை தர ஆன்மீக உணவாக வருகிறார். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா. அருள் தரும் ஊற்றே இறைவா,
நல்லாற்றலாய் என்னுள்ளம் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரே இயேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரே இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. சரி கரி சரி சா நீ சரி சரி நீ சா பா பா க பா 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 க ரி க மா சரி க ம பா பா க ரி சா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. நிரந்தரமான என் தேவா, நிரந்தர வாழ்ந்த என் தேவா. நிம்மதி வாழ்வாயினில் வா வா. நிம்மதி வாழ்வாயினில் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரே இயேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரே இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம், எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உம்மிலே உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துமண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு நிறையாசி வழங்குவாராக. இயேசு ஆண்டவரின் அன்பை சுவைத்த நாம் இந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம் என்ற சவால் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதானே வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதானே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க.